வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உண்மையான ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது, எப்படி ஒளி தத்துவம் நமக்கு நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் கர்மாவை கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வாழ்க்கையில் வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக எப்படி எடுக்கிறதுங்கிறத நாம் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆண்டு கிரகமாகிய சனி 6ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறார். குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராகு 5ஆம் இடத்திலும், கேது 11ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். ஆண்டு கிரகத்தின் பயிற்சி மார்ச் மாதம் எதுவுமே நடக்க போகிறதில்லை. சரி, மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய சுக்கிரன் எப்படி இருக்காருன்னா உச்சம் பெற்றிருக்கிறார். இப்போ மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனத்தில் இருக்கார். ஸோ ராசி அதிபதி உச்சம் பெறுவது அருமை. ஸோ மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு உச்சம் பெறுவதனால போன ஜனவரி பிப்ரவரி மாதத்துலாம் கொஞ்சம் சஞ்சலனம் பட்ட ராசி அதிபதியை ராகுவால் பாதிக்கப்பட்டு, ராசி அதிபதியை செவ்வாயால் பாதிக்கப்பட்டு மனம் குறைந்து போன துலாம் ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதம் நல்ல ஒரு தைரியம், வீரியம், விவேகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பாதிச்சிருந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு அற்புதமான மாதமாக மார்ச் 2026 இருக்குது. ஸோ ராசி அதிபதி உச்சம் பெறுவது அருமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், நமக்கு விருப்பமான ஸ்தானம், காதல் ஸ்தானம், நம்ம எது விரும்பி வாழ்க்கையில் செய்யலாம்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு ஆரோட சேர்ந்திருக்கிறார், புதனோட சேர்ந்திருக்கிறார். புதனும் ராகும் கொஞ்சம் விலகி போயிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில். அதே சமயத்தில் சூரியன், ராகு, செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். ஸோ சூரியன், ராகு, செவ்வாய் சேருவது 5ஆம் இடத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கடுமையான ஒரு புத்திர விஷயத்தில் ஒரு இஷ்யூஸ் கொடுக்குது. குருவின் பார்வை கொஞ்சம் பிரச்சனையை குறைக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இது மாதிரி ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க துலாம் ராசிக்காரர்களாக இருக்கும் பொழுது, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பார்த்து கொஞ்சம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஐவிஎஃப் சொல்லுவாங்க, ஐயுஐ சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் இந்த மாதம் மார்ச் மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிற புத்திரஸ்தானத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் நடந்திருந்தாலும் ஓகே. ஆனால் 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்தில் ராகு, செவ்வாய், சூரியன் சேர்ந்திருக்கிறது சம்டைம்ஸ் நமக்கு அது கரு ஃபார்ம் ஆகுறதுல, குழந்தை விஷயத்தில், ஃபெர்டிலிட்டி விஷயத்தில், அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் சில இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய இளம் தம்பதியர்கள், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க, அல்லது குழந்தைகளை பேணி கொண்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக மெனக்கட்டு கொண்டு இருக்கிறவங்க, சின்ன வயசு குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உடல் உபாதைகள் வரலாம், அடிபடலாம், அவங்களுக்காக மெனக்கட வேண்டிய அவசியங்கள் கொடுக்கலாம். ஆனாலும் குரு ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. குருவின் பார்வை கொஞ்சம் அதை காப்பாற்றி ஒரு பெரிய பிரச்சனையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்தது, ஆனால் சரியாயிருச்சு, சமாளிச்சுக்கிட்டோம் நாங்கள் அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் துலாம் ராசிக்கு இருக்குது. குரு பார்வை மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ மற்றபடி எல்லாமே பரவாயில்லை. இப்போ மாதத்தின் செகண்ட் ஆஃப் மார்ச் 15, 16க்கு அப்புறம் சூரியன் பார்த்திங்கன்னா இந்த ராகுலேருந்து விலகிறார். கொஞ்சம் ராகுலேருந்து விலகி அப்படியே நமக்கு மீனத்துக்குள்ளே போகிறார். ஸோ அது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு விட்டு சூரியன் விலகிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. ஸோ மாதத்தின் முதல் 2 வாரம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தன்மைகள் குறையிறது. அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதியில் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கே விருப்ப பெறு விஷயங்கள், திருமண விஷயங்கள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது, கருத்து வேறுபாடு போயிட்டு இருந்தது, மன உளைச்சல் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்குது. ஸோ முதல் 2 வாரத்தில் 5ஆம் இடம் கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கிறதுனால சூரியன், செவ்வாய், ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கனால அதுவே பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் இந்த அமாவாசை சந்திரனும் அதோட சேரும் பொழுது கொஞ்சம் கடுமையான தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதனால் இதுதான் நம்ம சொன்ன மாதிரி புத்திர விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், பூர்வ புண்ணிய விஷயங்கள், நமக்கு விருப்பமான விஷயங்கள், காதல் விஷயங்கள். காதலும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அதனால்
எடுத்தமா கவுத்தமான காதல் விஷயத்தில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரோட டீல் பண்ணுறோம், எதிர்பாலினத்தினர் யார், பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், எது மாதிரி விஷயத்தை நம்ம டீல் பண்ணி கொண்டு இருக்கிறோம், எது மாதிரி நபர் அவர் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து, மனம் அறிந்து, சமயம் அறிந்து, இடம் பொருள் ஏவல் அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று துலாம் ராசிக்காரர்களை 2026 மார்ச் மாதம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். இது பொதுவான ஒரு பலனை தவிர துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லக்னத்தில் பிறந்தாங்க, எந்த பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊரில் பிறந்து அவங்க ஜாதகம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, ராசி தான் துலாம், லக்னமும் துலாமா, நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தாங்க, என்ன தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கும் பொழுது தான் இன்னுமே நம்ம சொன்ன இந்த கோச்சார் அமைப்பு இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். நல்ல அருமையான தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கும் பொழுது லக்னத்துக்கு அந்த எந்த லக்னத்தில் பிறந்தாங்களோ அந்த லக்னத்துக்கு நான் சொன்ன மேன்மையான பலன்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவும், மிகவும் சுமாரான தசாபுக்திகள் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு போகும்பொழுது கொஞ்சம் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி ஒன்றொன்றுக்கும் நமக்கு வந்து கிரகங்கள் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழவே இல்லை. ஏன்னா உலகமே வந்து எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்குது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், என்னுடைய மூச்சு என்னோட கண்ட்ரோல் இல்லை, என்னுடைய ரத்த ஓட்டம் அதே ஒரு சக்தி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா கிரகனால் ஆளப்படுகிறது. அந்த கிரகம் ஏன் அப்படி இருக்குன்னா கர்மான்னு சொல்கிறாங்க, அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் அந்த கர்மா வந்து எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம மிகைப்படுத்தாமல் அப்படி இப்படின்னு பயந்துக்காமல் என்ன உண்மையான டைரக்ஷனில் நம்ம கொண்டு போகுது, நம்ம எது மாதிரி டைரக்ஷனில் அலைன் ஆகிட்டோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட தேவையில்லை, சமய விரயங்கள் செய்ய தேவையில்லை, பணம் சம்பாதித்து பணம் செலவு பண்ணக்கூடிய பண விரயங்கள் செய்ய வேண்டியதில்லை, வாழ்க்கை நிம்மதியாக பொறுமையாக கழிக்கலாம், நம்மளுடைய விதியை நாம் தெரிந்து கொண்டே ஆனால் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து நம்மளுடைய கர்மாவை நம்ம தெரிந்து நம்ம பிராப்தத்தை தெரிந்து அது மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து தக்க பலன்களை கிடைத்து அனுபவித்து அது மூலமாக வாழ்க்கையில் வந்து எளிதாக நம்மளுடைய பொட்டென்ஷியல் நம்மளுடைய தகுதி என்னவோ அந்த அளவுக்கு நம்ம மேலே வந்து வாழ்க்கையில் ஜெயித்து வெற்றி பெற்று தேவையற்ற ஒரு ஒரு விரயங்கள் செய்யாமல் நமக்கு எந்த விஷயங்கள் வராதோ அந்த விஷயத்தில் போய் செய்து மன அழுத்தம் பெற்று எந்த துறை நமக்கு சாதகமாக இருக்குது, மெடிக்கல் துறையா, இன்ஜினியரிங் துறையா, ஐடி துறையா, தொழிலா, வேலையா, வெளிநாடா, இது மாதிரி எல்லா மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் சரியான நம்மளுடைய விடைகளை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வையானால் வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாதம் ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் வந்து மீனராசிக்கு போயிட்டார், தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள்.
இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மாசி மகம் பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறார், சுக்கிரன் உச்சமடைகிறார். இதனால் உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதனால் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனி சுக்கிரன் சேர்க்கை. இதில் என்ன ஒரு சங்கடம் அப்படின்னா, மறைவு ஸ்தானங்கள் அல்லது உங்களுடைய இடுப்பு பகுதியில், பின்னிடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்பைனல் கார்டு சம்பந்தமாக இந்த உங்களுடைய பின் இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ அல்லது எங்கேயாவது வீட்டில் இல்லை தண்ணி இருக்கிற ஏரியாவில் நடக்கிறீங்க அப்படின்னா வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை செயல்படுத்தி அதில் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய குடும்ப கௌரவத்துக்காக அதை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுத்து வெற்றி காண்பார்கள். இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சில முக்கிய முடிவுகள் அல்லது அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணணும் அல்லது கொஞ்சம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இழுபறி நிலைமையில் இருக்கிறவங்க, இல்லை நீண்ட நாட்களாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இப்பொழுது இந்த மாதத்தில் சில கடன் வாங்கியாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள், உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக இந்த குடும்ப தலைவிகள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவார்கள். அதனால் வாழ்க்கை துணையுடன் ஒரு சின்ன வாக்குவாதம், என் தம்பிக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கணவரிடமோ மனைவியிடமோ ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் துலாம் ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய உத்தியோக ரீதியான பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள், மீடியாத்துறை நண்பர்கள்லாம் தேவையில்லாத சில கெட்ட பெயர் சம்பாதிப்பீங்க. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் பெண்கள் தங்களுடைய நட்பு ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா மாத பிற்பகுதியில் 25ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய லவ் அஃபேரில் ஒரு சிறு பிளவு ஏற்படுறதுக்கான, பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது காரணம் என்னென்னா, உங்களுக்கு தேவையில்லாமல் உங்கள் பேரில் ஒரு குற்றத்தை சுமத்தி விட்டு தான் அவங்க வெளியில் செல்வாங்க. அதனால் அவங்க போயிட்டாங்களேன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா தைரியமாக நில்லுங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் மத்தியபுரீஸ்வரர்னு இருக்கார் கரூர் பக்கத்தில்.
அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் அவசியம் தேவைப்படும். அதனால் காமாட்சி அம்மன் அல்லது அந்த மத்தியபுரீஸ்வரர் அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நம்ம இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72 ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் ராசியாக மேசம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம வந்து ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரளா முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் 2மே சொல்லி தரோம். யாரு வேணாலும் வந்து தங்கி படிக்கலாம். அது வந்து கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும், மார்ச் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அப்போ இந்த துலாம் ராசி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க சாதிக்க போறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 5க்கு 5ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 5 கிரகங்களுடைய இயக்கம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ராசிக்கு வந்து 12ஆம் வீட்டுக்குரிய பகவான் சொல்லக்கூடிய புதன் பகவான் 12க்கும் 9க்கும் கூடியவர், 9, 12 கூடியவர் வந்து வலுத்திருக்கிறார் 5ஆம் இடத்துல போயிட்டு. அப்போ அவர் குருவுடைய பார்வையிலேயே இருக்காங்க 2 பேருமே, சுக்கிரனும் புதனும். அதனால பாத்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளியூர் போறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மார்ச் மாதம் ஒரு புது தெம்பை கொடுக்கும், ஒரு உறுதியான மனப்பான்மையை கொடுக்கும், ஒரு உறுதியான செயலை கொடுக்கும். அதே மாதிரி இந்த திருமண பாக்கியம் தள்ளி போறவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். நான் 9ஆம் இடம் பாக்கியம், 5ஆம் இடம் திருமணம். அப்போ அந்த திருமண பாக்கியத்தை கொடுக்கும். அப்போ அந்த 5, 9 இந்த மாசம் செயல்பட போகுது. அதாவது பாக்கியமும் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இந்த மாசம் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய குணநலன்கள் இருக்கு. இந்த குணநலன்கள் அவங்களுக்கு நல்லபடியா நடக்கும். அப்போ
அவங்களுடைய செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இப்போ பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை, இல்லை இந்த மாதிரி குடும்ப கேஸ் நடக்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான முற்றுப்புள்ளி வர சூழ்நிலை, அதாவது நல்லதா கெட்டது அதுக்கு உண்டான தீர்மானம் இந்த மாதம் கிடைச்சிடும் அப்படின்னு. அதே மாதிரி குடும்பத்தில் ஒன்று சேரணும்னு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த சக்தி அதிகமாக வெளிப்படும். அதே மாதிரி உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறணுமா, அதுக்கு இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் ஏதாவது வெற்றி பெறணும்னா இந்த முயற்சிகளை தாராளமாக பண்ணலாம். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பேப்பர் ஒர்க்கு, அதிகாரம் சம்மந்தப்பட்ட பேப்பர் ஒர்க்கு, நீங்கள் இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான எக்ஸாம், இந்த மாதிரி பரீட்சை வகைகள், நம்ம காலேஜ் எக்ஸாம் அப்படிங்கிறதுல எல்லாம் ஒரு நல்ல மதிப்பெண் எண்ணும் எடுக்கும் கண்ணனதகன்னு சொல்கிற மாதிரி மதிப்பெண்கள் உங்களுக்கு கூடும். இந்த மதிப்பெண்கள் கூடும் காரணத்தினால உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல விதமான அமைப்புல வரும். நீங்க உங்களுடைய மனசு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒவ்வொரு கால் வச்ச மாதிரி இருந்ததுன்னா இனிமேல் ஒரு காலம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராத அளவுக்கு ஒரு நல்ல நல்ல முடிவுகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு எடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது. அப்போ உங்களுடைய வண்டி வாகனம் அதை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்போ, அதாவது இன்ஜின் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய வேலைகள், அதாவது அதை சுத்தமாக்கி வைக்கக்கூடிய அமைப்போ, இல்லை அதை எக்ஸ்சேஞ்சு போட்டு புதிய வண்டி எடுக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இனி வரப்போகுது. ஏன் இந்த அமைப்பு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ துலாம் ராசியில பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்தியாவில் மொத்தம் 800 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 13 கோடி பேர் இருக்காங்க. இந்த 13 கோடி பேர்த்துல ஒரு 60-70 லட்சம் பேர்த்துக்காவது துலாம் ராசி இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பொது பலன் வந்து பலிக்குமா அப்படின்னா பாதி தான் பலிக்கும். அதுல சிலருக்கு இந்த யோகம் எல்லாம், சிலருக்கு வேற யோகம் எல்லாம், சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள். அதுல யாரோ ஒருத்தர் இந்த யோகத்தை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க இந்த மாசம் அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது. ஏன்னா இப்ப இந்த 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்க சுய ஜாதகத்துல 6, 8, 12 கேட்டு போயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதுக்கு உண்டான நிவர்த்தனைகளை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ அந்த விஷயமெல்லாம் உங்களை செயல்படுத்தும். அப்போ நம்ம சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. உங்க பக்கத்தால் இருக்கிற ஜோதிடத்தை பண்ணாலும் சரி, இல்லை சொல்ற எங்கிட்ட பார்த்தாலும் சரி. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். என்னோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் ஜெயிக்கக்கூடியது தான். எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெறாத ஜாதகம் அல்ல, அது வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் தான். அப்போ அந்த ஜாதகத்துல அந்த வெற்றி எங்க ஒளிஞ்சிருக்கு, சூட்சமம், பிராணன், வாயு, அந்த மாதிரி நமக்கு தசா புத்தி அந்தரம்னு சொல்லி அதெல்லாம் எந்தெந்த கோட்பாட்டில் இருக்குங்கிறத நம்ம தெளிவா பார்த்து செயல்படுத்தினோம்னா இந்த கோச்சார பலனும் நம்ம ஜனகால பலனும் நமக்கு சேர்ந்து எப்படி வளர்ந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகம் தெரியும். அதனால இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். அப்போ நம்ம இந்த துலாம் ராசியில சங்கடங்கள் கம்மியாக போகுது இந்த மாசம். என்னதான் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சங்கடங்கள் குறைவாகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம் கிடைக்கும் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கிரகங்கள், அதாவது 9, 12 கூடிய போய் 5ல் இருக்கான், அது ஒரு பாக்கியம். 9, 12 கூடிய பகவான்கள் 5ல் இருப்பது ஒரு பாக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா துலாம் ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் போயிட்டு உங்களுக்கு 9லயே இருக்காரு மிதுனத்துல, அது ஒரு பாக்கியம். அப்போ ஏன்னா உங்களுக்கு 3 கூடையவர் 9 இருக்கு, அப்போ உங்க முயற்சிக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி அந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி சுக்கிர பகவானுடைய அதிபதியை பார்க்கிறாரு 9ஆம் பார்வையா, அதுவும் சிறப்பு. 5ஆம் பார்வையா பார்த்தீங்கன்னா அவர் ராசியும் பார்க்கிறாரு, துலாம் ராசியும் பார்க்கிறாரு, அதுவும் சிறப்பு. அப்போ நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு. இந்த சிறப்பான விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துறப்ப நமக்கு நல்லது கிடைக்கும். அந்த நல்லது கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு சிறப்பை தரும். குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு இந்த மாதம். அதே மாதிரி தேனி மகாலட்சுமி சித்தர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மகாலட்சுமி சித்தர் மலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வலிமையை தரும், ஆக்கத்தை தரும். தேன் தானம் செய்வது, தேன் அபிஷேகம் செய்வது, தெய்வங்களுக்கு தேன் அபிஷேகம் செய்வது,
குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு தேன் தானம் செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் தரும். அப்போ நீங்க இந்த முயற்சிகளை எல்லாம் இடைவிடாமல் பின்பற்றணும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை நடக்கும். பொதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்மம் செய்வது நம் கர்மத்தை நீடிக்க செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியம் நம் பாவ கணக்கை அழிக்கிறது. புண்ணியத்தை வலுப்பெற செய்தோ இல்லையோ, பாவ கணக்கை குறைவாக்கிறது. அப்ப அதனாலதான் இந்த தானம், தர்மம் இதெல்லாம் தலைகாக்கும்னு சொன்னது. அப்போ இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி செய்யலாம். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ துலாம் ராசிக்காரங்க வீட்டுல இந்த வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயதானவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். தாத்தா, பாட்டி, மாமனார், மாமியார், அப்பா, அம்மா அந்த மாதிரி எல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு குலதெய்வ வழிபாடெல்லாம் இந்த தடவை நீங்க எல்லாம் கொஞ்சம் பிரசித்தியா பண்ணுவீங்க. குலதெய்வ வழிபாட்டு பண்றதுக்கு உண்டான ஏற்பாட்டு பண்ணுவீங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை தேடுறதுக்கு உண்டான ஏற்பாட்டு எல்லாம் பண்ணுவீங்க இந்த மாசம். அதே மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கேஸ் நடந்ததுனால அந்த கேஸ் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதகமா அமைகிறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அதாவது பாதிப்பு இருக்கு. இப்போ அந்த பாதிப்பு எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30% தான் தெரியுது. 70% நல்லதுதான் இந்த மாசம் உங்களுக்கு தெரியும். 30% தான் பாதிப்பு தெரியும். அப்போ இந்த 30 ஜெயிக்குமா 70 ஜெயிக்குமாங்கிறது உங்க சுய ஜாதகத்திலும் இப்ப மாறி இருக்கக்கூடிய கிரகங்கள். ஏன்னா ராகு பாத்தீங்கன்னா சதவீதத்துல போறாரு இந்த தடவை. கேது பாத்தீங்கன்னா மகரத்துக்கு போவாரு. அப்போ இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி வெற்றி தரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் நல்ல நல்ல ஒரு உதவிகளை கைக்காக தாக்குவார். அந்த உதவிகள் மூலயமா வெற்றி பெறக்கு சில விஷயங்களை செயல்படுத்துவார். அப்போ அந்த வெற்றியும் இந்த உதவியும் உங்களை எப்படி காப்பாற்றும் அப்படிங்கிறது உங்க சுயஜாதகமும் கோச்சாரமும் சேர்ந்து தான் தீர்மானிக்குது. அதனாலதான் உங்க சுயஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த விஷயத்தை நீங்க செயல்படுத்தலாம். அப்போ அந்த பிட்வீன் கேப் நமக்கு எப்படி சரியா போகும், எப்படி நம்ம செயல்படுத்தி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவம் கிடைக்கும். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிசம் வந்த குழந்தைகள்லாம் இருப்பாங்க துலா ராசியில. மனபயம், அதே மாதிரி கைகளில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்பு, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பித்தர்களோட ஆசீர்வாதத்தால நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காமாட்சி அம்மனையும், தேனி சித்தர்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி சித்தர்மலைன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துடைய தரிசனமும், கூச்சனூர் சனீஸ்வர பகவான் தரிசனமும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல் தெய்வங்களுக்கு, இப்போ உங்க உள்ளூர் தெய்வங்களுக்கு தேன் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். தேன் குழந்தைகள், கை குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு சுத்தமான தேன் வாங்கி தானம் செய்வது. அதே போல வயதானவர்களுக்கு, ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சுத்தமான தேன் வாங்கி கொடுப்பது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும். அதே மாதிரி உங்களுடைய கால் மண்ணையே எடுத்து உங்க தலையை சுத்தி, நீங்க ஒரு விஷயத்துக்கு இறங்குறப்போ உங்க கால் மண்ணையே எடுத்து உங்க தலையை சுத்தி ரோட்ல, அதாவது போறப்போ நீங்க பின்னாடி போட்டு திரும்பி பக்கமா போனீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டுல போயிட்டு சனி பகவான் இருக்கிறார். அது துலாம் ராசிக்கு உச்சமானவர். அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. 12ங்கிறது பாதம், 6ங்கிறது நம்மளுடைய சத்ரு எதிரி. அப்போ நம்ம மண் எடுத்து நம்மளே சுத்தி போட்டு போறப்போ அந்த திருஷ்டி போயிடும். ஏதாவது வெற்றி பெறக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். அப்போ முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் கேரளா குருமணி என்ற பாலக்காடு ஜோதிடர். வணக்கம், வாழ்க வளம்.